ஓம் சாந்தி. நாம் ஒரு தந்தையிடம் மட்டும் இதயபூர்வமான அன்பு வைத்திருக்கும் ஆத்மா. நாம் எப்போதும் லேசாக வெற்றியாளராக இருக்கும் ஆத்மா. நாம் முதல் டிவிஷனில் வரக்கூடிய ஆத்மா. நம்முடைய அன்பு அழியக்கூடிய சரீரங்களின் மீது இல்லாமல் ஒரு தேகமற்றவரிடம் நாம் அன்பு வைக்கின்றோம். தேகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம். ஆத்ம அபிமானி ஆவதன் மூலமாக புத்தி சுத்தமடைகின்றது. ஆத்ம அபிமானி குழந்தைகளாகிய நாம் நம்மை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரு தந்தை மீது அன்பு செலுத்துகின்றோம். நாம் இப்போது ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கின்றோம். ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரத்தில் வீற்றிருக்கின்றோம். ஆத்மாவாகிய நம்முடைய தொடர்பு பரமாத்மாவுடன் இருக்கின்றது. ஆஸ்தி நமக்கு எப்போதும் தந்தையிடமிருந்துதான் கிடைக்கின்றது. ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தொடர்பும் ஒரு பரமபிதா பரமாத்மாவுடன் இருக்கின்றது. நமக்கு புத்தியில் சிவ தந்தையின் நினைவு மட்டுமே இருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள். தந்தை வந்து ஆத்மாக்களாகிய நம்மை அவருடன் நிச்சயதார்த்தம் செய்து கொள்கின்றார். நாம் தந்தையிடம் ஞானத்தை கேட்கின்றோம். புத்தி தந்தையின் பக்கம் செல்கின்றது. இது ராஜஸ்வ, அஸ்வமேத, அவினாஷி, ருத்ர ஞான யஜ்யமாக இருக்கின்றது. இப்போது தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார். தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நாம் தூய்மை அடைந்து விடுகின்றோம். தந்தை திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி, திரிலோகநாதராக இருக்கின்றார். தந்தை நமக்கு 84 பிறவிகளின் வரலாறு புவியலை புரிய வைக்கின்றார். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது அக்கறைக்கு சென்று விடுகின்றோம். ஞானத்தின் மூலம் செல்வமும், யோகத்தின் மூலம் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கின்றது. யோகத்தின் மூலம் நமக்கு ஆயுள் அதிகரிக்கின்றது. நாம் நினைவு யாத்திரையின் அட்டவணையை மிகவும் ஆர்வத்துடன் வைக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்கின்றோமா அல்லது
வேறு நண்பர்கள், உறவினர்கள் பக்கமாக புத்தி செல்கிறதா? முழு நாளில் யாருடைய நினைவு இருந்தது? எவ்வளவு நேரத்தை வீணாக்கினேன் என்று நமது அட்டவணையை வைக்கின்றோம். தந்தை அனைத்து பிரியதர்ஷினிகளின் பிரியதர்ஷன் ஆவார். நாம் பிரியதர்ஷனை நினைவு செய்கின்றோம். அவரை நினைவு செய்வதால் பாவக்கர்மங்கள் அழிந்து போய்விடுகின்றது. நாம் தந்தையை நல்ல விதமாக நினைவு செய்வதால் அவர் நம்மை அமரர்களாக்கி விடுகின்றார். இப்போது நம்முடையது ஈஸ்வரிய புத்தியாக இருக்கின்றது. கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக தந்தையை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. பரமாத்மா வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த உலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து பிறகு புதிய உலகமாக ஆகின்றது. நாம் ஆத்ம அபிமானி ஆவதால் பல வியாதிகள் முதலானவற்றிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். நம் அனைவருக்கும் உடல் நிர்வாகம், உயிர் நிர்வாகம் எனும் இரு சேவை கிடைத்திருக்கின்றது. இருப்பினும் இரு சேவையிலும் நேரம், சக்திகளில் சமமான கவனம் நாம் கொடுக்கின்றோம். நாம் ஸ்ரீமத்தை சரியாக கடைபிடிப்பதால் இரண்டிலும் சமநிலையாக இருக்கின்றோம். இல்லறம் என்பது ட்ரஸ்டி. இந்த நினைவினால் இல்லற காரியம் ஈஸ்வரிய காரியங்களில் சமநிலை இருப்பதால் எப்போது நாம் இலகுவாக வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த தேகதாரியையும் நமது ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாமல் இருக்கின்றோம். நாம் சரீரங்களின் மீது அன்பு வைக்காமல் இருக்கின்றோம். நாம் இதயபூர்வமான அன்பை ஒரு தந்தையிடம் வைக்கின்றோம். நினைவின் அட்டவணையை ஆர்வத்துடன் வைக்கின்றோம். எனது புத்தி எந்த பக்கம் செல்கிறது? எவ்வளவு நேரத்தை வீணாக்குகின்றேன்? சுகத்தை கொடுக்கும் தந்தையின் நினைவு எவ்வளவு நேரம் இருந்தது என்பதை நாம் அட்டவணையில் பார்க்கின்றோம். இல்லற காரியங்கள், ஈஸ்வரிய காரியங்கள் இரண்டின் சமநிலை மூலமாக எப்போதும் இலகுவாக வெற்றியடையக்கூடிய ஆத்மா நாம். முதல் டிவிஷனில் வருவதற்காக கர்மேந்திரியங்களையும் மாயையினையும் வென்றவராக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.